நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா சென்னை பெட் கார்னர். உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் பேர்ட்ஸ் அண்ட் பெட்ஸ் வளர்க்கணும்னு ஐடியா இருக்கா? லைக் ரொம்ப எக்ஸாட்டிக் வெரைட்டில வளர்க்கணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த கடைக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்க. இது எங்க லொகேட்டா இருக்குன்னா அசோக் பில்லர் சிக்னல் ஆப்போசிட்ல எஃபி கேக் மேல லொகேட்டா இருக்கு. இதுல என்னென்ன வெரைட்டி இருக்கு, எப்படி மெயின்டைன் பண்றது, எப்படி மேனேஜ் பண்றது, நம்ம வாங்க போற பேர்டு வந்து எப்படி அவங்க ட்ரெயின் பண்ணி கொடுப்பாங்க, அது என்னென்ன ஃபுட்ல அவைலபிளா இருக்கு, பெட்ஸோட வெரைட்டி எல்லாமே இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. உங்க நேம் சொல்லுங்க. என் நேம் கார்த்திகா மேம். ஓகே, எவ்வளோ இயர்ஸா ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க 2 இயர்ஸா ஒர்க் பண்றேன். ஓகே ஓகே, என்ன ரேஞ்சில இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு? 5,000 இருந்து 2 lakhs வரைக்கும் இருக்கு நம்மகிட்ட. ஓகே, ஸ்டார்டிங் ரேஞ்சில இருந்து காமிக்கிறீங்களா? ஸ்டார்டிங்னா இதான் மேம் காக்டெயில் சொல்லுவாங்க. பட் காக்டெயில் நம்ம கிட்ட ஒரு 5 to 10 வெரைட்டிஸ் இருக்கு மேம். கையில எடுங்க வருவாங்க. ஸோ இது எல்லாமே டேம்டு பேர்டு மேம். இது ஆக்சுவலா நீங்க கையில கூப்பிட்டீங்கன்னா அழகா வருவாங்க. பட் வந்து பைட் பண்ண மாட்டாங்க. இப்போ ஸ்டார்டிங் பேர்ட்ஸ்க்கு வந்து நிறைய பேருக்கு தெரியாதுல்ல மேம். இப்போ பிகினர்ஸ்க்காக சில பேர் ட்ரை பண்ணாங்கன்னா பட் காக்டெயில் இது நல்லா சாங்ஸ் பாடும், விசில் நல்லா பண்ணும். பட் நல்லா நம்ம கிட்ட அட்டாச்மெண்ட் ஒரு குழந்தை மாதிரி தான். நம்ம ஐ மீன் ஆமா, நீங்க சாங்ஸ் விசில் பண்ணீங்கன்னா சாங்ஸ் பாடும் அது. பட் அதெல்லாம் நல்லா அழகா பண்ணும். ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்லியா பேசுமா? ரொம்ப ஃப்ரெண்ட்லி. டேம்டு பண்ணாலே நம்ம ஒரு பேபில இருந்து எடுத்து நம்ம ஃபீட் பண்ணி ஒரு பாண்ட் தரதுனால நம்ம கிட்ட அந்த அட்டாச்மெண்ட் ஆகும். ஓகே, யாரு ட்ரைனிங் தருவா? ட்ரைனிங்னா நம்ம இங்க இருக்கிற ஸ்டாஃப் தான் நாங்க பண்ணுவோம். ஃபீட் பண்ணுவோம், ட்ரைன் பண்ணுவோம், சார் வந்துட்டு ஃபீட் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. இந்த போர்டு ஸ்பெஷாலிட்டி என்ன? ஸ்பெஷாலிட்டினா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ்னா உங்களுக்கு டேம்டு பேர்டு வந்து உங்களுக்கு வந்து ஈஸி தான் மேம். டெய்லி பேஸ்ல நம்ம ஃபுட் சேஞ்ச் பண்ணோம், உங்களுக்கு வாட்டர் சேஞ்ச் பண்ணோம். ஸோ நல்லா பவுல்லாம் வாஷ் பண்ணி போடணும். ஸோ கேஜ்குள்ள இருக்க இந்த ட்ரே எல்லாம் வந்து பேப்பர் வந்து நியூஸ் பேப்பர் டெய்லி மெசேஜ்ல நீங்க அந்த ப்ராசஸ்லாம் நீங்க கிளீனா வச்சீங்கன்னா பேர்ட்ஸ்க்கு எதுவுமே இன்ஃபெக்ஷன் வராது. அதுக்கேற்ற ஃபுட் ப்ராப்பரா அவங்களுக்கு ஸ்வீட்ஸ் இருக்கு, ஸ்ப்ரவுட்ஸ் கொடுக்கலாம், வீட்டு வந்து கோதுமை உரிச்சு கொடுக்கலாம், பச்சை பயிர் கொடுக்கலாம். பட் அதெல்லாம் கொடுத்தாலே பேர்ட்ஸ் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். ஓகே, இப்போ நான் உங்ககிட்ட வந்து ஒரு பேர்டு வாங்குறேன்னா நீங்க என்னென்ன ஆஃபர் பண்ணுவீங்க? லைக் இந்த பேர்டுக்கு இந்த கேஜ் கண்டிப்பா மேம். அது பேர்டோட பிரைஸ் நம்ம அது கேஜி செட்டப் எல்லாம் எடுத்தீங்கன்னா அது பெஸ்டா பண்ணி தருவோம் நம்ம. பிரைஸ் இந்த மாதிரி. ஓகே, அண்ட் இது வெரைட்டியோட நேம் ஒன் சொல்லுங்க. காக்டெயில்ஸ் மேம். காக்டெயில்ல ஆல்பினோ நம்ம கிட்ட காக்டெயிலே 10 to 12 வெரைட்டிஸ் இருக்கு நம்ம. ஆக்சுவலி நீ இதை காக்டெயிலே 10 to 12 வெரைட்டிஸ் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த வெரைட்டி தான் இது. ஃபுல்லா ஒயிட் கலர்ல. இது டெயில் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. இதுல டிஃபரன்ஷியேட் இருக்கா ஃபீமேல் அண்ட் மேல்? இருக்கு மேம். நம்ம வந்து டிஎன்ஏ போட்டு ஒரு கார்டு மாதிரி கொடுப்போம். பட் அதுல வந்து மேலா ஃபீமேலோட ஐடென்டிட்டிக்காக நம்ம கொடுப்போம். இப்போ இதுல உங்களால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுமா எது ஃபீமேல்? லைக் பட் கால்ல நம்ம அந்த ரிங் போட்டுருக்கோம் மேம், அதை வச்சு பார்ப்போம் நம்ம மேலா ஃபீமேல். கால்ல ரிங் இருக்கும். பட் காக்டெயிலுக்கு வந்து நம்ம போட மாட்டோம். மற்ற வெரைட்டிஸ்க்கு எல்லாமே வந்து மற்ற வெரைட்டினா ஃபீமேல் அண்ட் மேலுக்கு வந்து ஒரு ஐடென்டிட்டிக்காக நம்ம டிஎன்ஏ மாதிரி கொடுத்துருவோம் அட்டாச்மெண்ட். இப்போ நம்ம காக்டெயில் வெரைட்டி பார்த்தாச்சு. அதோட நெக்ஸ்ட் ரேஞ்ச் தான் இது. இதோட நேம் சொல்லுங்க. இவங்க வந்து ப்ளீட் நேம் வந்து கார்னியர் மேம். ஸ்மால் கார்னியர் சொல்லுவாங்க. பட் சில பேர் வந்து ஸ்மால் கார்னியர் லைக் பண்ணுவாங்க. நம்மகிட்ட ஸ்மால் கார்னியர் வந்து பைனாப்பிள் கார்னியர் இருக்கு, கிரீன் சீ கார்னியர் இருக்கு, ப்ளூ கார்னியர் இருக்காங்க. சேம் இவங்களும் அதே மேம். டேம்டு பேர்ட் கையில எல்லாம் கொடுத்தீங்கன்னா பைனாப்பிள் கார்னியர் மேம். கையில கூட்டா வருவாங்க. இவங்க வந்து பைனாப்பிள் கார்னியர் மேம். இவங்க கார்னியர்ல ஸ்மால் வெரைட்டி. ஆமா, கிரீனா இருப்பாங்க. இதுல வந்து கிரீன் சீக்கு உங்களுக்கு பாருங்க அழகாடி பத்துப்பாங்க. கை கட்டும் கை கட்டும். ஆக்சுவலி இந்த கலர் வந்து கிரீன் கலர் இருக்கனால இது பேர் வந்து கிரீன் சீக் கார்னியர் மேம். கிரீன் சீக் கார்னியர். ஓ மை காட். நம்ம பேபி மாரி நான் அழகா நம்ம கையில படுத்தா அழகா படுத்துக்கும். இது வந்து கிரீன் சீக் கார்னியர் மேம். ஸ்மால் கார்னியர்லயே உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. பைனாப்பிள் கார்னியர், கிரீன் சீக் கார்னியர், ப்ளூ கார்னியர். இது எல்லாமே கார்னியர் தான். இவங்க ஸ்மால் கார்னியர் எல்லாமே. சொல்லுங்க கையில வருவாங்க. நாங்க ப்ளூ கார்னியர். அது வர மாட்டேங்குது. இது கூப்பிடுங்க அதான். டச் பண்ணுங்க. இங்க ஃப்ரண்ட்ல டச் பண்ணாலும் வருவாங்க. இங்க டச் பண்ணுங்க. ஓகே, இது எப்படி மெயின்டைன் பண்ணணும்? மெயின்டெனன்ஸ்லாம் வந்து சிம்பிள் தான் மேம். இவங்களுக்கும் வந்து ஃப்ரூட்ஸ் இருக்கு. சன்ஃப்ளவர் சீட்ஸ் இவங்களுக்கு ஃபீட் மெயின் ஃபுட். அடிஷனலா வந்து ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம், ஸ்ப்ரவுட்ஸ் பாயில் பண்ணி கொடுக்கலாம், நட்ஸ் கொடுக்கலாம். பட் அது சம்மர் சீசன்ல நம்ம ஒரு கேர்ஃபுல்லா அவங்கள பாத்துக்கணும். அவங்களுக்கு மெடிசன்ஸ் எல்லாமே இருக்கு, கேல்சியம் மெடிசன்ஸ் இருக்கு. பட் அதெல்லாம் வந்து பேர்ட்ஸ்க்கு ஹெல்த்தியா கொடுத்தீங்கன்னா பட் வந்து பேர்ட் வந்து ஹெல்த்தியா இருக்கும். எந்த அளவுக்கு நீங்க நல்லா அவங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஃபுட் எல்லாமே ப்ராசஸ் பண்ணீங்கன்னா பட் பேர்ட் ஹெல்த்தியா இருக்கும். ஸோ இதுல என்னென்ன வெரைட்டி மொத்தமா நீங்க வச்சிருக்கீங்க? நம்ம கிட்ட கார்னியர்லயே நம்ம கிட்ட வந்து 5 வெரைட்டிஸ் இருக்கு மேம். கார்னியர்லயே நம்மளுக்கு 5 வெரைட்டிஸ் இருக்கு.
எல்லாத்துக்கும் கலரும் Colours சைஸும் டிஃபரன்ஸ் ஆகுமா இல்ல சேம் சைஸ் எல்லா வெரைட்டியும்? எல்லாமே வந்து ஸ்மால் வெட்னா ஸ்மாலா தான் மேம் இருக்கும். பிரைஸ் டிஃபரன்ஸ் வரும், பட் கலர் மேல டிஃபரன்ஸ் வரும். கலர் மட்டும் சேஞ்சஸ் ஆகும். பட் ஃபேமிலி வந்து கார்னர் ஸ்மால் பண்ணா ஸ்மால் கார்னர். இப்போ வந்து இந்த வெரைட்டி வாங்கினா தனியா விடணும் அது அப்படின்னா அப்படியே இல்ல மேடம், நம்ம மிக்ஸாவே நம்ம மிக்ஸ்டு விடலாம். இப்போ நீங்க பைனாப்பிள் ஃபீமேல் விடுறீங்க அப்படின்னா மேலுக்கு வந்து நீங்க ப்ளூ கார்னர்ல கிரீன் சிக்கும் நீங்க ஒரு பேரிங் விட்டுக்கலாம். ஓகே அது பட் நீங்க அது ஒரு நீங்க வந்து பேரா விடணும் மேடம். ஓகே ஒரு பேர் விட்டீங்கன்னா அது இந்த வெரைட்டி வாங்கணும்னா இந்த வெரைட்டியோட பேர் தான் விடணும், மிக்ஸ் அப் பண்ணி விடக்கூடாது. ஓகே புரியுது. இவங்க லைஃப் பண்ணா உங்களுக்கு 15+ வருவாங்க. ஒரு ப்ளீட் காக்டெயில்னா 10 to 12 இயர்ஸ் வரும். இவங்கலாம் வந்து 15+ இயர்ஸ் வருவாங்க லைஃப் பண்ண. ஓகே ஓகே ஓகே. ஸோ 15 இயர்ஸ் வரைக்கும் நம்ம இதை மேனேஜ் ப்ராப்பரா மெயின்டைன் மெயின்டைன் பண்ணுவோம். ஓகே. ஸோ ஓவரால் ஹைட் அண்ட் வெயிட் இந்த பேர்ட் எல்லாமே ஸ்மால் வெரைட்டி, அது ஸ்மாலா தான் மேம் இருப்பாங்க. பட் நம்ம கிட்ட நல்லா வந்து அட்டாச்மெண்ட் ஆகுவாங்க. பட் நம்மள மிங்கிள் ஆகுவாங்க. நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். டேம்டு பேர்ட்னா நம்ம ஒரு பேர்டை வந்து ஏனோ தோண இல்லை, பட் அது நம்ம ஒரு பாண்ட் கொடுத்தா ஒரு குழந்தை மாரி நம்ம எடுத்து விளையாடுற கொஞ்சம் சேம் அதே மாதிரி தான். இதுக்கு என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு? ஸ்பெஷல்னா பட் நீங்க அது நீங்க பேசுறது ட்ரைன் பண்ணீங்கன்னா ஸோ நான் உங்களை கூப்பிடுவேன். அதை ட்ரைன் பண்ணோம்னா நம்ம கிட்ட பேசுவோம். ஒரு வீட்டுல ஒரு பர்சன் மாதிரி தான் அவங்க. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா நேம் வந்து மாங்க் மேம். இவங்க மாங்க் பேரட் சொல்லுவாங்க. பட் நம்ம கண்ட்ரி பேர்ட் வந்து இல்லீகல் வந்து வளர்க்க கூடாது, பட் சேலம் பண்ணக்கூடாது. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெயின் ஓரியன்ட் பேரண்ட் இவங்க. பட் இவங்க ஸ்பெயின் ஓரியன்ட். பட் இவங்களும் நல்லா டாக்கட்டிவ் மேம். நம்ம பேர்ட்ஸ் பச்சைக்கிளி இருக்காங்க, அதோட ஓரியன்ட் தான். ஸோ நல்லா பேசும், டாக்கட்டிவ் தான். இல்லைங்க வருவாங்க. இல்லையா உங்களுக்கு ப்ளூ கிரீன் எல்லோ ஒயிட் எல்லாமே இருக்காங்க. பேசிக் நம்ம கிட்ட அவைலபிள் ப்ளூவும் கிரீன் மட்டும் தான் இருக்காங்க. ஆக்சுவலி இதுல நிறைய வெரைட்டி இருக்கு, நிறைய கலர்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இப்போ இவங்க கிட்ட அவைலபிள் இருக்கிறது பாத்தீங்கன்னா ப்ளூ அண்ட் கிரீன் தான். நம்ம ஊர்ல இருக்க பச்சைக்கிளி மாதிரி. பட் இதோட ஒரிஜின் வந்து என்ன? ஸ்பெயின் ஓரியன்ட். ஸ்பெயின் ஓரியன்ட். ஸ்பெயின் ஒரிஜின். பேரண்டோட ஃபேமிலி தான் இது. சோ இது ரொம்ப டாக்கட்டிவா பாருங்க, எவ்வளவு கியூட்டா இருக்கு. ப்ளூ கலர், மை காட். இதோட இன்னொரு வெரைட்டி கிரீன் கலர், அது பார்க்க பச்சைக்கிளி மாதிரி தான் இருக்கு. சோ இதோட மெயின்டைன் எப்படி? சேம் தான் மேடம். இது அது சன்ஃப்ளவர் சீட்ஸ், ஃப்ரூட்ஸ். பட் இவங்கலாம் டாக்கட்டிவ்னா இவங்களுக்குலாம் லைஃப் ஸ்பேன் வந்து 20-25 இயர்ஸ் வருவாங்க இவங்கலாம். ஓகே ஓகே ஓகே. பட் நல்லா நீங்க ஒரு குழந்தைகிட்ட பேசுற மாதிரி தான். சோ நல்லா பேசுவாங்க, விளையாடுவாங்க. இப்ப பாக்கும்போது தெரியும் எவ்வளவு சண்டை போட்டுக்கிறாங்க, எல்லாம் அடிச்சுக்கிறாங்க. ஆக்சுவலி ரொம்ப டாக்கட்டிவ்னா நம்ம கிட்ட சீக்கிரமாவே ஃப்ரெண்ட்லி ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. 25 இயர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. உங்க பேர்ட் கேங்ல எது ரொம்ப நாட்டி? உங்க பேர்ட் கேங்ல எது ரொம்ப நாட்டி? எல்லாமே சாஃப்ட் தான். எல்லாமே எதுவுமே நாட்டி கிடையாதா? இதுல மொத்தம் எத்தனை வெரைட்டி இருக்கு? உங்ககிட்ட 2 தான் இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா, எங்ககிட்ட எல்லோ இருக்கு, ஒயிட் இருக்கு மேம், கிரே இருக்கு. உங்களுக்கு கலர் டிஃபரன்ஸ் இவங்க லைட்டா தெரியலாம், டார்க்கா கிரே கலர்ல இருக்கு, ப்ளூ இருக்கு. ஓகே ஓகே ஓகே. சோ 4 வெரைட்டி 5 வெரைட்டிஸ் இருக்கு. ஓகே ஓகே. சோ இந்த வெரைட்டிக்கு பிரைஸ் வந்து டிஃபர் ஆகுமா? பிரைஸ் டிஃபரன்ஸ் வரும். கிரீன்னா உங்களுக்கு அந்த பிரைஸ், ப்ளூ அது கலருக்கு ஏத்த டிஃபரன்ஸ் பிரைஸ் வரும். ஓகே ஓகே. இது ஒரு பிரைஸ் ஆகும், இது ஒரு பிரைஸ். அதாவது கலருக்கு ஏத்த மாதிரி உங்க பிரைஸ் டிஃபர் ஆகும்னு சொல்றாங்க. இப்போ நம்ம பார்த்த வெரைட்டி எல்லாமே ஸ்மால் கார்னியர். இப்போ பார்க்க போறது பிக் வெரைட்டி. இது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எஸ், இவங்க வந்து நம்ம ஸ்மால் வெரைட்டி பார்த்தோம் மேடம். இது வந்து பிக் கார்னியர். இவங்க வந்து பிக் கார்னியர்ல வந்து சன் கார்னியர். ஆக்சுவலா என்னன்னா இவங்க வந்து கிரீனிஷா இருக்காங்க மேடம். அடல்ட் ஆக ஒரு எல்லோ கலர்ல மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். ஆக்சுவலா இவங்க அடல்ட் ஆகும். இப்போ வந்து எல்லாமே நம்ம கிட்ட 4 to 5 months பேபி தான். பட் அடல்ட் ஆக உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகும். ஆக்சுவலா இவங்க ஓகே ஓகே. ஆக்சுவலி இது கலர் சேஞ்ச் ஆகாம ஃபுல்லாவே கிரீன் கலர்ல இருக்கு. அடல்ட் காமிக்க முடியுமா? சோ உங்களுக்கு அடல்ட் ஆகணும்னா இந்த கலர்ல சேஞ்ச் ஆகும். ஆக்சுவலா உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு? டிஃபரன்ஷியேட். உங்களே இவங்க 5 months old, அவங்க வந்து 1 year 5 month old, 1 year old. Oh my god. ஒண்ணு பண்ணது. சோ இது வந்து 5 to 6 month old கார்னிவல். இது அடல்ட். சோ இது கலர் வந்து எல்லோ கலர்ல இருக்கு, இது வந்து கிரீனிஷ்ல இருக்கு. இது ஃபெதர்ஸ் எல்லாமே. சோ இது வளர வளர கலர் வந்து சேஞ்ச் ஆகும்னு சொல்றாங்க. இதுல என்னென்ன வெரைட்டி இருக்கு? உங்களுக்கு வெரைட்டில வந்து எல்லோ டாமினேட் இருக்கு மேம், ஆரஞ்சு டாமினேட் இருக்கு. சன் கார்னியர்லயே உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகுது. உங்களுக்கு எல்லோ கலர் இருக்கு, ஆரஞ்சு இருக்கு, எல்லாம் மிக்ஸா இருக்கு. எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு. ஓகே 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 ஓகே. சோ இது எவ்வளவு இயர்ஸ் மெயின்டைன் ஆகும்? இவங்க 15+ மேம். சேம் கார்னியர்லாம் வந்து ஒரே யூஸ் தான் உங்களுக்கு லைஃப் ஸ்பேன் எல்லாமே. சோ இவங்களோட சேம் தான். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், நட்ஸ் எல்லாமே சேம் தான் உங்களுக்கு. இது ஆரிஜின் எந்த ஏரியா? எந்த பிளேஸ் இது? இது வந்து சவுத் ஆப்பிரிக்கா. சவுத் ஆப்பிரிக்கா. ஓ ஓகே ஓகே ஓகே. சோ நம்ம ஏதாவது டெம்பரேச்சர் அந்த மாதிரி வச்சு நம்ம ரூம் டெம்பரேச்சர் தான் மேடம். பட் ஆமா ரொம்ப ஏசி போடுங்க, ரொம்ப வந்து நார்மல் டெம்பரேச்சர்ல வைக்கணும். நம்ம இருக்கிற டெம்பரேச்சர் ஓகே தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் கேரிங்கா பார்க்கணும். ஓகே. அப்ப இங்க இருக்க ஒரு பேர்டுக்கு ஒரு ஆரிஜின் வெரைட்டி ஆகும். ஆமாங்க மேடம். ஒரு பேர்ட்ஸ்க்கு ஒரு கண்ட்ரி போகுது.
நெக்ஸ்ட் இது வந்து லாரி கிட் சொல்லுவாங்க ஆக்சுவலா. இது ரொம்ப நல்லா டாக்கட்டிவ்ங்க, ஒரு கலர்ஃபுல்லா இருப்பாங்க. இது வந்து லாரி கிட் சொல்லுவாங்க மேம். இது லாரிக்கு. ஆமா லாரி கிட் நல்லா பிளேஃபுல்லா இருக்க பேர்டு. உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கீங்க அப்படின்னா இந்த பேர்டு வாங்கினா உங்களுக்கு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கும், நல்லா விளையாடும், ஆக்டிவா இருக்கும். இது நல்லா விளையாடும், பிளேஃபுல்லா இருக்கும். பட் அதுல என்னோட ஸ்பெஷல்னா இவங்க வந்து ஆக்சுவலா சீட்ஸ் சாப்பிட மாட்டாங்க மேடம். மத்த பேர்ட் மாதிரி சீட்ஸ் சாப்பிட மாட்டாங்க, லிக்விட் ஐட்டம் தான். இவங்களுக்கு லாரி ஃபுட் இருக்கும். ஸோ அதுதான் இவங்களுக்கு இந்த ப்ராசஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால இவங்க எல்லாமே வந்து லிக்விட் ஐட்டம் தான். இவங்க ஃப்ரூட்ஸ் ஸோ அது மாதிரி தான் சாப்பிடுவாங்க. ஓகே ஓகே. கூடுங்க வராங்க. உங்களுக்கு தெரியும் பாருங்க, ரெட் கலர்ல தலையில ப்ளூ கலர்ல, ஸோ மேல பாடி ஃபுல்லா கிரீன். ஆக்சுவலி இது ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு, ரொம்ப வாய்ஸ் கலர்ஃபுல்லா இருக்கு. இமிடேஷன் பண்ணணும் ஆக்சுவலா வந்து உங்க வாய்ஸ் இமிடேஷன் பண்ணோம். சோ இப்போ நல்லா ஓனர் கிட்ட ரொம்ப பெட் ஆயிடுச்சுன்னா அவங்க வாய்ஸ் கூட இமிடேட் பண்ணுன்னு சொல்றாங்க. பட் ரொம்ப டாக்கட்டிவா, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா, ரொம்ப ட்ரஸ்டபிளான பேர்டா. நாட்டியா கேட்டீங்களா? இது பார்த்தா நாட்டி. இவங்க கிட்ட இருக்க வெரைட்டிலே ரொம்ப நாட்டியான பேர்டு இதுதான். ஆமா, ரொம்ப ரொம்ப நாட்டியா இருக்கு. சோ இதுல என்னென்ன வெரைட்டி இருக்குக்கா? உங்களுக்கு இதுல சீசன் லாரி கிட் இருக்கு மேம், ரெட் லாரி இருக்கு, ரெயின்போ லாரி இருக்கு. பட் உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு கலர்ஃபுல்லா இருக்கும் பார்க்கவே. ரெயின்போனா ஐ திங்க் கலர்ஸ் டிஃபரன்ஸ் வரும் உங்களுக்கு, ரெயின்போ கலர்ஸ்ல வரும் உங்களுக்கு. சி நாட்டி, ரொம்ப ரொம்ப நாட்டி. ஆனா இது என்ன சொல்றாங்கன்னா எல்லா ஃப்ரூட்ஸ், எல்லா பேர்ட்ஸ் மாதிரியும் ஃப்ரூட்ஸ் சாப்பிடாது. சோ இதுக்குன்னு ஸ்பெஷல் ஃபுட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கீழ மென்ஷன் பண்ணிக்க டேக்க போட்டு தான் உங்களுக்கு மேல் ஃபீமேல் ஐடென்டிட்டி பார்க்க ஃபீமேல்னு சொல்லி பார்க்க முடியும். இதோட ஆரிஜின் ஸ்பெயின். இவங்கள வந்து அமேசான். அமேசான் காடுகளில் இருந்து உங்களுக்காக. நீங்க சொன்ன நிறைய வெரைட்டில உங்ககிட்ட இப்ப இந்த வெரைட்டி மட்டும் தான் இருக்கு இல்லீங்களா? சோ சப்போஸ் எங்களுக்கு வேணும் இந்த மாதிரி வெரைட்டி அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் அப்படின்னா நீங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்க. பிளஸ் வந்து ட்ரைன் பண்ணியும் கொடுப்பீங்க. பட் நம்ம வந்து என்ன ட்ரைன்னா என்னன்னா, நம்ம ஒரு பேபில இருந்து எடுத்து நம்ம ஃபீட் பண்ணி அவங்களுக்கு நம்ம ட்ரைன் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோமே. பட் இம்போர்ட் பண்ணா நம்ம ட்ரைன் பண்ணி ஒரு பாண்ட், அப்ப நம்ம ட்ரைன்டு பேர்ட்னா அதை நம்ம கையில கொடுத்தீங்கன்னா பைட் பண்ணாது. ஸோ நம்ம கிட்ட நல்லா பர்சன் கிட்ட பழகுற பேர்ட் தான் ட்ரைன்டு பேர்ட். இப்போ உங்ககிட்ட நல்லா ட்ரைன் ஆயிட்டு இப்ப நான் வந்து வாங்கிட்டு போறேன்னா என்கிட்ட அடாப்ட் ஆகும் மேடம். ட்ரைன்டு பேர்ட்னா அதுதான். இப்ப நாங்க ட்ரைன் பண்ணா அது, பட் அதை நீங்க ப்ராப்பரா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். டைம் டு போட்னா கேஜுக்குள்ள விடுற கான்செப்டே இல்ல மேம். எடுத்து ஃப்ரீயா நீங்க விடணும். ஒரு குழந்தை மாதிரி தான். வீட்டுல நம்ம ஒரு குழந்தை எப்படி பாத்துக்கிறோம், சோ அதே மாதிரி தான். ஓகே ஓகே. இங்க கேஜ்ல வைக்கிற மாதிரி நம்ம ட்ரைன் பண்ற பேர்ட், இங்க வந்து வாங்கிட்டு போற பேர்ட் எல்லாம் வந்து கேஜ்ல வச்சு இதுக்கப்புறம் க்ரோ பண்ணுங்கிற இதுவே கிடையாது. ஸோ வெல் ட்ரைன்ட் அண்ட் கொடுப்பேன்னு சொல்றாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ரொம்ப ஸ்மால் போர்டா இருந்தது. ஆனா இது பாருங்க ரொம்ப பெருசா இருக்கு. எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ளீஸ். நம்ம இது பண்ண ஆப்பிரிக்கன் கிரே பேரட். மை ப்ளீட் நேம் வந்து ஆப்பிரிக்கன் கிரே பேரட். ஆக்சுவலா ஒரு ஹியூமனுக்கான பிரெயின் இங்க இருக்கும் மேடம். ஒரு 7 வயசோட கிட்ஸோட பிரெயின் நாலேஜ் இருக்கு ஆக்சுவலா இவங்களுக்கு. அதுதான் இது தொட வரும்போது என்ன மறைக்குது. ஓ மை காட். சி ஒண்ணு பண்ண கீழே தூக்கும் வருவாங்க. பட் நல்லா டாக்கட்டிவ் மேடம். நல்லா பேசும். ஒரு 300 வேர்ட்ஸ் கிட்ட பேசும். எல்லா லாங்குவேஜும் பேசும் ஆக்சுவலா. ஒரு 7 ஏஜ் உள்ள கிட்ஸ் ஒரு பிரெயின் நாலேஜ் இருக்கும். ஒண்ணு பண்ண ஆக்சுவலி இந்த பேர்டுக்கு 7 இயர்ஸ் ஏஜுக்கு என்ன பிரெயின் இருக்குமோ அந்த அளவுக்கு பிரெயின் பவர் இருக்குன்னு சொல்றாங்க. ரொம்ப டாக்கட்டிவா அண்ட் he can sense anything. உங்களுக்கு வந்து ரொம்ப பிரில்லியண்டான பேர்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா they will recommend this bird for you. ஆக்சுவலா சேம் சொன்னா ஒரு ஹியூமன் மாதிரி மேம். ஓகே. இதோட மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்கும்? மெயின்டெனன்ஸ்னா சேம் சிம்பிள் தான். அது சீட்ஸ், இதுக்கு ஸ்பெஷல் ஃபுட் லைக் ஸ்பெஷல் ஃபுட்ஸ்னா நட்ஸ் நம்ம கொடுக்க ஸ்மால் வெட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கொடுக்கணும் மேடம். சோ எக்ஸ்ட்ரா வந்து இதுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் as usual எல்லா போர்டும் மெயின்டைன் பண்ற மாதிரி ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி தான். கொஞ்சம் ஸ்பெஷலா நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஃபுட்லன்னு சொல்றாங்க. And he kissed me. ட்ரைன் பண்ண ஓனர் சொல்றாங்க அது நீ கிஸ் பண்ணிடுச்சா? சோ எல்லாமே ஒரே வெரைட்டியா இல்ல சைஸ் டிஃபரண்டா வச்சிருக்கீங்களா? சேம் தான் மேம். சேம். இதுல வேரியேஷன் இல்ல, கிரே எல்லாமே ஒண்ணுதான் மேம். கலர்ஸ் தான் டிஃபரன்ஸ் வரும் உங்களுக்கு. அவங்க வந்து ரெட் ஃபேக்டர், இது வந்து கிரேல வந்து லைட் கலர், அது இன்னும் லைட் கலர் உங்களுக்கு. சோ ஆப்பிரிக்கன் கிரே பேரட்னா ஒரே தான், கிரே தான் இருக்கும். டைல் மட்டும் ரெட் கலர்ல வரும். ஆப்பிரிக்கன் கிரே பேரட். ஆப்பிரிக்கன் கிரே பேரட்ல வந்து எந்த ஒரு வெரைட்டியும் கிடையாது. ஒரே ஒரு வெரைட்டி தான் இருக்கு. அது வந்து கிரே கலர், டெய்ல்ல மட்டும் ரெட் கலர்ல இருக்கும். கொஞ்சம் மட்டும் கலர்ல ஸ்லைட் டிஃபரன்ஸ் ஆகும். கொஞ்சம் கிரே கலர் அதிகமா கம்மி அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா வெரைட்டி எல்லாமே சேம் தான் சொல்றாங்க. ரொம்ப பிரில்லியண்டா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம கிங் ஆஃப் த பேரட் பார்க்கல. இதுதான் நம்ம கிங் ஆஃப் த பேரட், பஞ்சவர்ண கிளி. இது நேம் வந்து மெக்காவ் மேம். ஆக்சுவலா பஞ்சவர்ண கிளி சொல்லுவாங்க. ப்ளூ அண்ட் கோல்டு. மெக்காவிலே நம்ம கிட்ட ப்ளூ அண்ட் கோல்டு. இவங்களும் சேம் தான் மேடம். நல்லா பேசுவாங்க. இவங்க லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா கிரே பேரட் ஒரு 80-70 இயர்ஸ் லைஃப் ஸ்பேன் இவங்களுக்குலாம். 80 இயர்ஸ் கிட்ட வருவாங்க லைஃப் ஸ்பேன். ஸோ இவங்களுக்கு நிறைய பஞ்சவர்ணிக்கிட்ட உங்களுக்கு நிறைய கலர்ஸ் இருக்கு மேம். ரெட் இருக்கு, ப்ளூ அண்ட் கோல்டு இருக்கு, ரெயின்போ கலர்ஸ் இருக்கு. பட் நம்ம கிட்ட இதுதான் ப்ளூ அண்ட் கோல்டு தான் மெக்காவ்.
இவர் பேர் வந்து லக்கி. கூப்பிடுங்க வருவாங்க கையில லக்கி கம். லக்கி லக்கி லக்கி. இல்லடா நில்லுமா. கையில ஃப்ரெண்ட் இருக்கு. ஓகே. ஆக்சுவலி இதுலயும் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கா. இவங்க கிட்ட இருக்க இந்த வெரைட்டி, இப்போ இருக்க வெரைட்டி வந்து எல்லோ அண்ட் ப்ளூ கலர் மட்டும் தான். இதுல ரெயின்போ கலர், ரெட் கலர் இந்த மாதிரி இருக்கு. உண்மையாவே கிங் ஆஃப் த பேரட் தாங்க. சி எவ்வளவு பெரிய சைஸ். இது ஆரிஜின் பாத்தீங்கன்னா அமேசான் பஞ்சவனி கிளி. அண்ட் இதோட லைஃப் ஸ்பேன் பாத்தீங்கன்னா 80 to 90 இயர்ஸ் சொல்றாங்க. ஓனர் கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகும், ரொம்ப டாக்கட்டிவா. இதோட ஃபுட் மெயின்டெனன்ஸ் சேம் தான். சீட்ஸ், ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அது ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாமே அப்படிதான். எனி ஸ்பெஷல் ஃபுட்? என்ன ஸ்பெஷல் ஃபுட்னா மில்லட்ஸ் கொடுப்பாங்க, மில்லட்ஸ் கொடுக்கலாம். இதுக்கும் எல்லா எல்லா பேரட்டும் சாப்பிட்ற மாதிரி தான் ஃப்ரூட்ஸ் நட்ஸ். கொஞ்சம் ஸ்பெஷலானா மில்லட் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இது கொஞ்சம் பெருசா இருக்கனால அதிகமா ஃபுட் வைக்கணும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? சேம் தான், ரொம்ப அதிகமா. ஆனா எனி டைம் வந்து உங்களுக்கு கேஜ்ல ஃப்ரூட்ஸ் இருந்துட்டே இருக்கணும் உங்களுக்கு. இவர் கொஞ்சம் கிங்ல, சோ இவரோட கேஜ்ல எப்பவுமே வந்து ஃப்ரூட் வந்து இருந்துட்டே இருக்கணும். அப்படிதானே? படுத்தப்பாங்க குழந்தை மாரி கையில வச்சுக்கோங்க. இது பிடிச்சிக்கிட்டு வச்சுக்கோங்க. இப்படி 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 பிடிக்கணுமா? ஒண்ணு பண்ண அப்படி பயமா இருக்கு. ஒண்ணு பண்ணாது இப்ப வச்சுக்கினா அதை குழந்தை மாதிரி படுத்துக்கோ. அழகா இருங்க இருங்க. பயப்படுக்கோங்க. நீங்க வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டீங்கன்னா அழகா படுத்துக்கோ. ஆக்சுவலி நம்ம இது ரொம்ப பெருசா இருக்கு, இதை வந்து வளர்க்க முடியாதோ, இது வந்து நம்ம கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருக்கதோ, ரொம்ப கோவப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா இதுவுமே வந்து கைண்டான கிளி தான். இங்க பாருங்க எவ்வளவு ஏதோ குழந்தை மாதிரி படுத்திருக்கு. இது பார்க்க உருவத்துக்கு தான் பெருசா இருக்கும், ஆனா ஈஸியா வந்து லைட்டா ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடிய பேர்ட் இதுவும். ஸோ நம்ம கைண்ட் போனா நம்ம கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஏதாவது பேர்ட் பேசுமா உங்ககிட்ட இருக்க பேர்டு? எல்லாமே வந்து 5 to 6 months தான். பட் இது என்ன மந்த்? 6 months ஆகுது. Oh my god. அது கூப்பிடுவாங்க, கையில கூப்பிடுவாங்க. லக்கி 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 லக்கி. லைட்டா தூக்குங்க. கை வச்சா லைட்டா தூக்குங்க நீங்க. பயப்பட்டு போல லக்கி. 5 to 6 monthல. இப்ப இந்த பேர்ட் நேம் லக்கி. இவங்க வச்சிருக்க பேர் லக்கி. 5 to 6 month தான். சோ இது இன்னும் ஏஜ் ஆக டைல் தான் லாங் ஆகும். ஓ மை காட். இது 5 to 6 monthக்கு இவ்வளவு லாங்னா இன்னும் ஏஜ் ஆக எவ்வளவு லாங் வரும்? லாங் ஆகும். இவ்வளவு தூரம் இன்னும் லாங் வரும்ங்கறாங்க. ஒரு ஃபீமேலோட ஆஃப் வெயிட் ஆஃப் ஹைட்ல இருக்கு இந்த பேர்ட். இது ரொம்ப நாட்டியா சமத்தா? நாட்டி தான். பேபி நேரமா சைலண்டா இருக்காங்க. நாட்டி தான். ஓ பேபியா இருக்கும் சைலண்டா இருக்காங்களா? மத்தபடி இதுவும் நாட்டியானதுதான். இவங்க கிட்ட எக்ஸாக்டிக் பேர்ட் மட்டும் இல்லாம இம்போர்ட்டட் கேஜஸும் இருக்கு. கேஜஸ்லயும் பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு ஸ்மால் சைஸ்ல என்னன்னா ஸ்மால் சைஸ் கேஜ், பிக் சைஸ், அந்த மாதிரி சைசஸ்ல நிறைய வெரைட்டி ஆஃப் கேஜஸும் இவங்க கிட்ட இருக்கு. தென் அது மட்டும் இல்லாம இதெல்லாம் நம்ம வாங்க போற பேர்ட்ஸுக்கான ஃபுட்டு அண்ட் டெக்கரேட்டிவ் திங்ஸ் எல்லாமே இவங்க கிட்ட அவைலபிளா இருக்கு. இன்னும் டீட்டெயிலா வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றோம். உங்க நம்பர் அண்ட் அட்ரஸ் வந்து டேக் பண்றோம். நீங்க தேவையான டீட்டெயில்ஸை கால் பண்ணி அவங்க கிட்ட கேட்டுக்கலாம்.